Hello friends, welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 25 English sentences தான் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து ஈஸியான sentences தான். தமிழ்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய sentences தான். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. ஓகே, உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வாட்டர் த பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் அப்படின்னா செடிகள். வாட்டர் த பிளான்ட்ஸ், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. நெக்ஸ்ட் ஒன், ஒன்றாக விளையாடுவோம் அல்லது ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதெல்லாம் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் பிளே டுகெதர். லெட்ஸ் பிளே டுகெதர். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து, லெட்ஸ் பிளே அப்படின்னா விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் பஸ்ஸில் வந்தேன். நான் பஸ்ல வந்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ கேம் பை பஸ். ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன், பை பஸ் அப்படின்னா பஸ்ல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரெண்டும் பிடிக்கும். ஓகே, இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ரெண்டு பொருளை காமிச்சு, ஓகே உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ரெண்டும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே, எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எனி ஐடியா? I like both. I like both. I like அப்படின்னா எனக்கு பிடிக்கும், both அப்படின்னா இரண்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன்று நீ லீவ்ல இருக்கியா? இன்னைக்கு நீ லீவ்ல இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, ஆஃபீஸ்க்கு நம்மளோட ஃப்ரெண்டு வரல, கால் பண்ணி நம்ம என்ன கேட்போம்? இன்னைக்கு என்ன லீவ்ல இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Are you on leave today? Are you on leave today? இன்னைக்கு நீ லீவ்ல இருக்கியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னுடைய சட்டை பிடித்திருக்கிறது. எனக்கு நீ போட்டிருக்கிற ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லைக் யுவர் ஷர்ட். ஐ லைக் யுவர் ஷர்ட். ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடித்திருக்கிறது, யுவர் ஷர்ட் அப்படின்னா உன்னுடைய சட்டை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இன்னைக்கு எப்படி போயிட்டுருக்கு? உனக்கு இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? எனி ஐடியா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். How is your day going? How is your day going? இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், நீ அந்த சத்தத்தை கேட்டியா? நீ அந்த சத்தத்தை கேட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Did you hear that sound? Did you hear that sound? நீ அந்த சத்தத்தை கேட்டியா? ஹியர் அப்படின்னா கேட்குறது, ரைட்? தட் சவுண்ட் அப்படின்னா அந்த சத்தத்தை. காட் இட்? நெக்ஸ்ட் ஒன், ஒன்றாக சேர்ந்து ஒரு படம் பார்க்கலாம். ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? லெட்ஸ் வாட்ச் அ மூவி டுகெதர். லெட்ஸ் வாட்ச் அப்படின்னா பார்க்கலாம், அ மூவி ஒரு படம், டுகெதர் அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து. லெட்ஸ் வாட்ச் அ மூவி டுகெதர், ஒன்றாக சேர்ந்து ஒரு படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது விலை உயர்ந்தது இல்லை. இது விலை உயர்ந்தது கிடையாது. ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஓகே, எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை உயர்ந்தது, நாட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை உயர்ந்தது இல்லை அப்படின்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் முடிவெடுக்கலை. நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஸ்டில் ஹாவன்ட் டிசைடட். ஐ ஸ்டில் ஹாவன்ட் டிசைடட். ஓகே, ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம், ஹாவன்ட் டிசைடட் அப்படின்னா முடிவெடுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு வெள்ளிக்கிழமை கால் பண்ணுறேன். நான் உனக்கு வெள்ளிக்கிழமை கால் பண்ணுறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கால் யூ ஆன் ஃப்ரைடே. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஆன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, கிழமைகளுக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் போகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். நான் போகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 2 சென்டென்ஸாக இருக்குது. ஒன்று நான் போகக்கூடாதுன்னு, இன்னொன்று அவன் நினைக்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈஸி தான். ஹீ திங்ஸ், அவன் நினைக்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ, நான் போகக்கூடாது அப்படின்னு. ரைட்? ஹீ திங்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? Do you know where he is? Do you know where he is? Next one. குளிர்ந்த தண்ணீர் குடிக்காதே. ஜில்லுன்னு தண்ணி குடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't drink cold water. Don't drink அப்படின்னா குடிக்காத, cold water அப்படின்னா குளிர்ந்த தண்ணீரை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபேனை ஆஃப் பண்ணு. ஃபேனை ஆஃப் பண்ணு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Switch off the fan. Switch off the fan. ஓகே, switch அது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். switch. ஓகே, switch off the fan. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். டிவியை ஆஃப் பண்ணு. டிவியை ஆஃப் பண்ணு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன். இது உன்னுடைய பைக்கா? இது உன்னோட பைக்கா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Is this your bike? Is this your bike? இது உன்னுடைய பைக்கா? ஓகே, இப்போது உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னென்னா, இது அவனோட பைக்கா? இது அவனுடைய பைக்கா அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். அது எங்கே நடந்துச்சு? அது எங்கே நடந்தது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Where did it happen? Where did it happen? அது எங்கே நடந்தது? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் போகிறப்ப உனக்கு கால் பண்ணுறேன். நான் போகிறப்ப உனக்கு கால் பண்ணுறேன். எங்கேயோ நீங்கள் வந்து போகணும், உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்க கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் போகிறப்ப உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். I will call you when I go. I will call you. நான் உனக்கு கால் பண்ணுவேன் when I go. நான் போகிறப்போ. ஓகே, அல்லது நான் எப்போ போகிறேனோ அப்போ உனக்கு கால் பண்ணுவேன். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். நாளைக்கு மழை பெய்யலாம். நாளைக்கு மழை பெய்யலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈஸி தான். எப்படி சொல்லுவீங்க? இட் மே ரெயின் டுமாரோ. இட் மே ரெயின் அப்படின்னா நாளைக்கு மழை பெய்யலாம். டுமாரோ. ஓகே, ஐ மீன் டுமாரோனா நாளை, அவ்வளோதான். இட் மே ரெயின் டுமாரோ. காட் இட்? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு இது பிடிக்கலை. எனக்கு இது பிடிக்கலை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். ஓகே, எனக்கு இது பிடிக்கலை. நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் யார் அல்லது அவங்க யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஹூ ஆர் தே? ஹூ ஆர் தே? அவர்கள் யார்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, அவன் யார்? அவன் யார் அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் அவனை எங்கே? அவனை எங்கே? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ? வேர் இஸ் ஹீ? அவனை எங்கே? ஓகே, ஸோ இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். ஓகே, அவளை எங்கே? அவளை எங்கே? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா? ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நாளைக்கு மழை பெய்யலாம். நாளை மழை பெய்யலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசியும் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு உடனே மறந்துடும் இந்த வீடியோ வந்து. இப்போ நல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஷுட் ப்ராக்டிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.